வணக்கம் வந்தனம் நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் நம்மளுடைய நேற்று வீடியோவில் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதற்கு உண்டான பதில் பார்க்க போகிறோம். முரளிதரன் கே அவர் ஐந்தறிவுடைய மிருகங்களும் பறவைகளும் மற்றும் அதற்கு கீழ் உள்ள மரம் செடி கொடி தாவரங்களும் செய்யும் வினைகள் கர்மாவாக எப்படி மாறும்? அவைகள் செய்யும் யாவும் இயற்கையின் போக்கில்தானே, அவைகளுக்காகவே மறுபிறப்பு இருக்கக்கூடாதல்லவா? இதன் விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அவரே கேள்வியும் கேட்டு அவரே பதிலும் சொல்லிட்டாரு. ஆனால் அந்த பதிலில் மட்டும் சிறு மாறுபாடு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ நம்ம அப்படி பார்க்கலாம். படைக்கப்பட்டன்னு சொல்லக்கூடாது, பிறப்பெடுத்த, அதுதான் கரெக்டு. சரிங்களா? பிறப்பெடுத்த எல்லா உயிர்களுக்கும் மனம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. வசிஷ்டர் யோக வாசிஷ்டத்தில் சொல்கிறாரு, எல்லாமே சித் சுரூபம் தான், அறிவு மயமானது தான், எல்லாமே இந்த பிரம்மத்திலிருந்து அதாவது சிவதன்மையிலிருந்து வெளிவந்தது தான். அப்போ எல்லாத்திற்குமே அந்த தன்மையிலிருந்து மாறுபட்டு வெளியே வந்திருக்கு அப்படிங்கும்போது அந்த தன்மையை போல தான் இதுவும் இருக்கும். ஆனால் ரெண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த நிலையிலிருந்து அதை விட்டு பிரிஞ்சு வந்துடுச்சு. அப்போது இந்த பிரிஞ்சு வரும்பொழுது தன் நிலையில் நிற்கவோ தன் நிலையிலிருந்து மாறி வேறு நிலைக்கு செல்லவோ ஒரே ஒரு காரணம்தான் இருக்குது, மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. உணர்வோடு கூடி இந்த மனம் வேலை செய்யும் பொழுது மாறுபாடுங்கிறது ஒன்று உண்டாகும். இவ்வளோதான். இப்படி தான் மனிதர்களுக்கு பிறப்பு மாறுபாடு அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. மனிதன் அல்லாது பிற எல்லா உயிர்களுக்கும் இந்த மாறுபாடு அவ்வளோ வேகமாக நடக்காது. ஏன்? அப்போ தானே பார்த்தோம் மனசும் உணர்வும் காரணம்னு. அப்போது பஞ்சபூதங்களுக்கே மனமானது இருக்குது அப்படிங்கிறார் வசிஷ்டர். இப்போ இந்த பஞ்சபூதங்கள் தன் நிலையில் ஒரு காலத்திலும் மாறுவதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டால் அதனுடைய அந்த மனம் அப்படிங்கிறது வேலை செய்வதனுடைய அளவு ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த ரொம்ப குறைவு அப்படிங்கிறது நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம், நெக்லிஜிபிள் அப்படிம்போம். அது ரொம்ப சின்னதாக இருக்குது, நம்மளால் கணக்கு பண்ண முடியல. ஏன்னா நம்ம அந்த லெவலில் இருந்து வேலை செய்கிறதில்ல. அதனால பரவாயில்லையா, அதனால நம்ம அதை ஒதுக்கிறோம். அதை நெக்லிஜிபிள் அப்படின்னு வச்சுக்குவோம், அதை ஒதுக்கிறோம். அதுக்கு மனசு இருக்குதான், அந்த மனசு இருக்குங்கிறதுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு விட ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய காரணத்தினால அதுக்கிட்ட எந்த மாறுதலுமே ஏற்பட போகிறதில்ல. அதனால அதில் நெக்லிஜிபிள் இல்லைன்னே வச்சுக்கலாம். ஆனால் இருக்குது, ஆனால் இல்லைன்னே வச்சுக்கலாம். அப்படி ஒதுக்கிடுறோம் நம்ம. இதெல்லாம் நம்மளுடைய கன்வீனியன்ஸுக்காக தான். ஆனால் இயற்கையில் அதுக்கு இருக்கான்னு கேட்டால் இருக்குது. இப்போ அந்த பஞ்சபூதங்கள் நமக்கு தெரியும். நெருப்புனா இப்படி தான் ஐயா சுடும், நீர்னா திரவத்தன்மையோடு தான் இருக்கும், குளிர்ந்த ஒரு தன்மையில் இருக்கும், நிலம்னா கடினத்தன்மையோடு தான் இருக்கும், காற்று இருக்குது உணரலாம் ஆனால் பார்க்க முடியாது, ஆகாயம் அது என்னன்னு சொல்ல பறந்து விரிஞ்சு இருக்குது. இது அது அதனுடைய தன்மைகளில் அப்படியே கூடிடுச்சு. அதுக்குன்னு மனம் இருக்குது, ஆனால் அதுக்கு உண்டான செயல் அளவு குறைவாக இருக்கிறதுனால நெக்லிஜிபிள். அதுக்கிட்ட அதுக்கப்புறம் எந்த மாற்றமும் ஏற்படுவதே இல்லை, அது அப்படியே இருக்குது, அவ்வளோதான். ஏன்னா மாறுபாடு ஏற்பட்டதுன்னா நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும், திடீர்னு இருந்திருந்தாப்புல அது தண்ணியாக மாறணும், திடீர்னு இருந்திருந்தாப்புல அது நிலமாக மாறணும். ஆனால் அப்படி ஆகிறது இல்லையே, இல்லைங்களா? அப்போ அந்த மனோ மாறுதல் அப்படிங்கிறது அங்கே ஏற்படுவதில்லை, அவ்வளோ குறைவாக இருக்கனால ஏற்படுவதில்லை. செடி தாவரங்களோ மிருக வகைகள் அப்படிங்கிறது எடுத்துக்கிற வரைக்குமே எடுத்துக்கிட்டாலுமே அதுக்கும் மனம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. இதையும் யோக வாசிஷ்டம்னு நம்ம பார்த்துருக்கோம். ஒரு செடியை மான் சாப்பிடும் பொழுது அந்த செடி அப்படிங்கிறது இறக்குது. அப்போ அது கடைசியாக உணர்ந்தது மான் அப்படிங்கிற அந்த தன்மையினால் அந்த மனதனுடைய அந்த மாறுபாடின் காரணமாக மனிதன் அளவுக்கு அதுக்கு மாறுபாடு வர்றதில்லை. இருந்தாலும் அதனுடைய மனம் வேலை செய்யும். தான் மானாக இருந்தால் அப்படின்னு அந்த நினப்பில் அது இறக்குது. அது அடுத்த பிறப்பு மானாக எடுக்கும். இந்த மான் வேடனுடைய அம்பு தோய்க்கப்பட்டு இறக்குது. அது கடைசி பார்வை வேடன் மேலே படுது. நான் வேடனாக இருந்தால் அப்படின்னு நினைக்கிது. அடுத்த பிறப்பு அது மானிட பிறவி வேடனாக பிறக்கும். இப்போது இது போல் பார்த்துக்கிட்டே வரோம். ஒரு சில இடங்களில் வசிஷ்டர் சொல்லுவார், அது தேனியை பார்க்கும். இந்த தேனியாக ஒரு செடி தேனியை பார்க்கும். தேனியாக இருந்தால் நல்லா இருக்கும்ல, தேனியாக பிறக்கும். இந்த மான் செடியை சாப்பிடும்போது தேனி மான் வாயில் அகப்பட்டு சாகும்போது இந்த தேனி மானா பிறந்தான்னு நினைக்கும், அது மானா பிறக்கும். மான் வேடனுடைய அம்பு அடிபட்டு சாகும், வேடனாக பிறந்தா. புளியை அடிபடும், அப்போ புளியாக பிறந்தா. அப்போது அந்த மனம் எவ்வளவு வேகமாக மாறுதுன்னு. இது ஒரு நிகழ்வு, எல்லா உயிர்களுக்கும் இந்த நிகழ்வு நடக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த ஆங்கிள்லையும் யோசித்து பார்க்கணும். அப்போ இது எல்லா உயிர்களுக்கும் பொதுவா? அப்போ எல்லாமே இந்த ஆர்டரில் இது ஆர்டரே கிடையாது. நம்ம சொல்லக்கூடிய பரிணாம வளர்ச்சியெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே மனம் எந்த அளவுக்கு வேலை செய்தோ அந்த அளவுக்கு மாறுபாடுங்கிறது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அப்போ இதெல்லாமே அந்த கண்மம்னு சொல்லக்கூடியது. இந்த ஆன்மா ஒரு பிறப்பிலிருந்து அடுத்த பிறப்பிற்கு அதே சட்டையோ இல்லை வேறு சட்டை பூண்டு வருதோ, இது எதை பொறுத்தது? கண்மம் அப்படிங்கிறத பொறுத்தது. கண்மம்னா என்ன? முந்தைய பிறப்பினுடைய ஞாபகம்னு அர்த்தம்.
இந்த ஞாபகத்தோடு மாயைங்கிறது கூடும் பொழுது இதெல்லாம் தான் நிதர்சனம் அப்படின்னு சொல்லி இந்த உலகம்தான் உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நினப்பிலேயே நம்மளை மெயின்டைன் பண்ணிட்டு நாம் பார்த்து உணரக்கூடியதற்கு உள்ளாகவே ஒன்று மாற்றி சுத்த வச்சுக்கிட்டே இருக்கு பாருங்க. இதுதான் மாயைன்னு. இந்த மாயை கண்மத்தோடு கூடி இருக்கும் பொழுது நம்மளுக்கு இங்கிருந்து விடிவு காலமே கிடையாது. அப்போ இதை ரெண்டையும் இறுகப்பற்றி பிடித்திருக்கிறதுக்கு எது உதவுது? ஆணவமாகிய மலம் உதவுது. எனக்கு வேணும், நான் செஞ்சேன், என்னோடது. இதுதான் இந்த 3 மலமும் சேர்ந்து தான் இங்கே மனித பிறப்புன்னு இல்லை, இதுபோல ஏனைய எண்ணற்ற பிறப்புகளும் இதற்குள்ளாக தான். தேவனாக போனாலும் சரி, தெய்வமாகவே நீங்கள் போனாலும் சரி, இது எல்லாத்திற்கும் இந்த மும்மலங்களும் கூடி நிற்பது தான் காரணம். ஏன்னா தெய்வமும் ஒரு காலத்தில் அழியும், சரிங்களா? அதுவும் ஒரு பிறப்பு தான், அதுவும் ஒரு காலத்தில் அழியும். அப்போ அது அந்த நிலையில் இருந்து தன்னுடைய என்ன மாறுபாடு வருமோ, அது என்ன மாறுபாடு வருமோ அது 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 அவங்களுடைய இடத்த பொறுத்தது, சரிங்களா? இப்போது தாவரங்கள் மிருக வகைகள் அப்படின்னா மனிதனை போல் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். மூலர்பிரானுடைய அந்த 10 அறிவு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். நம்ம த வாய்ஸ் ஆஃப் நெத்தில் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. 10 அறிவுன்னு பார்த்துருக்கோம். இதில் உற்றறிவு 5 அப்படிங்கிறார். மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு சொல்லக்கூடிய இந்த புலன், இது 5 அறிவு. ஒவ்வொரு சீவராசியும் முதல் உடல் உணர்வு அறிவு அப்படின்லேருந்து ஆரம்பித்து இந்த முதல் 5 அறிவையும் பெறும். இந்த 5 கூடையுமே மனம்ங்கிறது இருக்கும், ஆனால் விரிவடைந்து ஆராய்ச்சி குணத்தோடு அது இருக்காது. அப்போ இந்த நிலை மாறி இந்த மனித சட்டை பூணும்போது பார்த்தீங்கன்னா உணர்வறிவுன்னு 6வது அறிவு சேரும். இந்த உணர்வறிவை மூலர்வரன்னு சொல்கிறாரு 6, 7ங்கிறார். அதையவே 2ஆக சொல்கிறார், 6, 7ங்கிறார். போகநாதர் மனிதனுக்கு 6 அறிவுங்கிறதே ஒத்துக்கவே மாட்டேன், 5 அறிவு தான்டா உனக்கு அப்படின்றார். ஏன் இதெல்லாம் ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், இந்த மனமானது நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது இல்லையா? இருக்குது. என்ன பயன் அதனால? இருக்குது, கண்டதை ஒன்றும் நிலையில்லாததை நிலைன்னு சொல்லுது, பூரணம் இல்லாததை பூரணம்னு சொல்லுது, ஒரு அறிவில்லாததை அறிவுன்னு சொல்லுது, உண்மை நிலையை பொய்ன்னு சொல்லுது இல்லையா? அப்போ அந்த மனம் இருக்குது, அது ஆராய்ச்சி குணம் கொண்டது தான். ஆனால் அது ஆராய்ச்சி குணம் கொள்ளாமல் உணர்வோடு கூடியிருப்பதனால் அதனுடைய முதிர்ந்த நிலை இல்லாமல் பயனற்று இந்த உலக வாழ்வோடு ஒன்றி இருக்கக்கூடியதுனால நீ மிருகத்திற்கும் கீழ்நிலைக்கு ஒப்பானவன் தான் நீங்கிறதா அதற்கு உண்டான மனசு இருக்குது. ஆனால் பயன் இல்லை. நீ முதிர்ந்த நிலையில் இருக்க, ஆனால் அதனால் பயன் இல்லை. இது 6வது அறிவு. அது 7வது அறிவாக மாறும் பொழுது அவர்கள் தான் அந்த முதிர்ந்த நிலையை எட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஓ, அப்போ இதெல்லாம் நிலை ஏதாவது, அப்போ அவங்களுடைய அந்த மாறுபாடு அப்படியே ஆரம்பிக்கும். அவங்க தான் அந்த அப்படியே அந்த ஞான நிலை அப்படிங்கிறத நோக்கி போவாங்க, சரிங்களா? அப்போ மனசையே அவங்க 2ஆக சொல்கிறாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த ஆராய்ச்சி அறிவு வரும், அதற்கப்புறம் உணர்ந்த அறிவு வரும், அதுக்கப்புறம் அதனோடு ஒடுங்கிய அறிவு வரும். இது 10வது அறிவுக்கு போகும். அதுதான் அவர்கள் பிறவா நெறி அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு போகக்கூடிய அதற்குண்டான இடம், சரிங்களா? மிருகங்களுக்கு 6 அறிவு இல்லை, 5 தான் இருக்குது. அதனால் அது என்ன பண்ணுது? ஒரு மிருகத்துக்கு பசிக்குதா, அது வேட்டையாடும், சாப்பிடும், இனப்பெருக்கம் செய்யும், தூங்கும், விளையாடணுமா விளையாடும், அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும். தாவரம் என்ன பண்ணும்? அது போலவே அதற்குன்னு உண்டான குணம் இருக்கும், அது பாட்டுக்கு அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். இந்த மனதினால் அதற்கு என்னைக்கு ஒரு மாறுபாடு ஏற்படுதோ அன்னைக்கு அது வேறு ஒரு உருவத்தை தாங்கி வரும், வேறு ஒரு சட்டை பூண்டு இது இங்கே வரும், அவ்வளோதான். ஸோ மனித சட்டை பூண்டு வர்ற வரைக்கும் நமக்கு சொல்வது போல் இருக்கக்கூடிய கர்ம பலன் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் பிரம்மத்திலிருந்து பிரிந்து வந்த ஒரு உயிர் அந்த பிரம்மத்தோடு மறுபடியும் போய் கலக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதற்கு முதல்ல தான் யார், இந்த உயிருங்கிற அந்த தன்மை இருக்குல்ல, தான் யார், இங்கே என்ன பண்ணுறோம், எதுக்கு இந்த சட்டையெல்லாம் பூண்டோம், இதனால் என்ன பயன் அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சி நோக்கு 7ஆம் அறிவு அப்படிங்கிறது வரணும். அப்புறம் அதை விசாரணைன்னு சொல்லக்கூடிய அந்த 8ஆம் அறிவுக்கு போகணும். அதற்கப்புறம் அந்த என்னன்னு விசாரித்ததை உணர்வதற்குண்டான 9ஆம் அறிவுக்கு செல்லணும். 9ஆம் அறிவுக்கு சென்று உணர்ந்த பிறகு உணர்ந்த நிலையிலேயே தங்கணுங்கிற 10ஆம் அறிவுக்கு அது போகணும். அது நாள் வரைக்கும் அதற்கு மனதினுடைய வேறுபாடு என்னவோ அதற்கு ஏற்றாற் போல பிறப்பை எடுத்துக்கிட்டே தான் இருக்கும், அதில் எந்த மாறுபாடும் கிடையாது. அதனால தான் மாணிக்கவாசக பெருமான் என்ன சொன்னார்? புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாய் பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் பல் அசுரராய்
அது பாருங்க, தேவராய் இதை எல்லா பிறப்பும் சொல்லுவார், தேவர் வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லுவார். அப்போ அந்த தன்மை மாறுபட்டு கொண்டே இருக்கும். எதை பொறுத்து? மனதனுடைய தன்மை பொறுத்து. இது வேகமாக வேலை செய்கிறது யாருக்கு? மனுஷனுக்கு தான். ஏன்? அவனுக்கு உணர்வோடு கூடிய தன்மை இருக்கும். எல்லாத்தையும் அதனால தான் மனசுக்கு என்ன பேர்? சென்று பற்றக்கூடியதுன்னு சொல்லக்கூடியது. இதர ஜீவன்களுக்கெல்லாம் தன் கண் முன்ன பார்த்தா தான். ஏன்னா அதற்கு அந்த விசாரணை குணம்ங்கிறது அதுக்கு இல்லை இல்லைங்களா? ஆனால் மனிதனுக்கு விசாரணை குணம் இருக்குது. அது என்னது? அது எப்படி இருக்கும்? ஓ அப்படி இருக்குமா? டே இங்கே வேறு ஜிலேபி அப்படின்னா, ஜிலேபி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பான். பயங்கர இனிப்பாக இருக்குண்டா, அப்படி ஜீரோ ஒழுகுண்டா, சூப்பராக இருக்குண்டா. அவன் ஒரு கற்பனைக்கு போவான். இதர எந்த ஜீவன்களுக்கு இந்த ஒரு தன்மை கிடையாது. இவன் ஜிலேபி சாப்பிட்டு பார்த்துருக்க கூட மாட்டான். ஆனால் அவன் சொன்னதை வச்சு இவன் ஒரு கற்பனைக்கு போவான். அந்த பொண்ணு பயங்கர அழகாக இருக்குது, அந்த பையன் அட்டகாசமாக இருக்கான் ஐயா, இவன் ஒரு கற்பனையை போட்டுருவான். அதுக்கப்புறம் அவங்கள நேரில் பார்க்கும்போது, நான் நினச்ச மாதிரியே இல்லையே, உன்னை யார் இப்போ நினைக்க சொன்னா? அவன் சொன்னதை வச்சு நீ ஏன் முடிவுக்கு பண்ண? இது நம்ம கேட்போம், இது வேக்கியானம், கரெக்டு தான் கேள்வி. ஆனால் நம்ம புத்தி அதை சொல்லாது. ஏன்? உணர்வோடு கூடிய மனதினால அதை செய்ய வேண்டிய வேலை. சென்று பற்றக்கூடியது மனம். நீங்கள் இங்கே உட்காந்துருங்க, கண்ணை மூடுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்த நினைங்க. அது தான்னெல்லாம் சொல்லணும்னு இல்லை. நான் இப்போ சொன்ன அது நொடிக்கும் குறைவான நேரத்தில் அது அந்த இடத்துக்கு போயிருக்கும். இது மனிதனுக்கு உண்டானது. அதனால தான் பிறப்பு கட்ட 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 கட்டன்னு நடந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து வேற உருவில் மாறிக்கிட்டே இருப்போம் நம்ம. இதர ஜீவன்களுக்கு அந்த தன்மை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஆனால் பிறவா நெறி அப்படிங்கிறத நாடணும் அப்படின்னு சொன்னால் மனித சட்டை பூண்டே ஆக வேண்டும். அப்போ இது எந்த அளவுக்கு உன்னதமான ஒரு நிலை, ஒரு பிறப்பு, மனித பிறப்பு அப்படின்னு பார்த்துக்கணும். இந்த நிலை வருவதற்கு முன்னதாக எத்தனை காலம் சிக்கி சீரழிஞ்சமோ இதர சட்டைகள்னு நமக்கு தெரியலை. அப்போ அதெல்லாம் தாண்டி இங்கே வந்திருக்கோன்னா இந்த நிலையிலிருந்து முன்னேறுவதற்குண்டான வழி பார்க்கணுமே தவிர இந்த உலக வாழ்வில் ஒன்றாக இருந்து அப்படியே இந்த பிறப்பிறப்பான சுழற்சியில் மாட்டி சிக்கி தவிக்கவே கூடாது அப்படிங்கிறத பார்த்துக்கணும், சரிங்களா? ஸோ அதனால் மனிதனை தவிர இதர ஜீவன்களுக்கு நமக்கு சொல்கிற மாதிரி நிலை மாற்றமெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. இங்கேருந்து அங்கே போகிறேன் அதை பார்க்குறேன் அது போலெல்லாம் இல்லை. உயிர் முடிஞ்சுதா, அடுத்து அதற்கு ஏற்றாறு போல் என்ன வினை இருக்கும், வினைங்கிறதே இதுக்கு கிடையாது, சரிங்களா? அடுத்தடுத்து அதற்கு என்ன அந்த மனதனுடைய விகாரம் இருக்கோ அதற்கு ஏற்றாறு போல் அடுத்தடுத்து அவர் சட்டையை பூண்டுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு தாங்க எல்லா பிரச்சனையும். நான் இந்த வீட்டில் தான் போவேன், 7 பிறவிக்கும் நீ வேறே எனக்கு கணவனாக வர வேண்டும், இந்த டைலாக்லாம் பேசுவோம் இல்லையா? அதெல்லாம் மனுஷனுக்கு மட்டும்தான். அங்கே அந்த பேச்செல்லாம் அங்கே கிடையாது. வந்தோம் கிளம்பணும் அப்படின்ட்டு அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும். உடனே இது பெஸ்ட்டெல்லாம் இல்லை, இதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா இதிலிருந்து தான் தப்பிச்சு வெளியே போகிறதுக்கு உண்டான வழி அப்படிங்கிறது இருக்குது. அது கேட்பதற்கோ ஒரு வேக்கியானதுக்கு அது பெஸ்ட் மாதிரி தெரியலாம், துன்பம் இல்லைங்கிறது. இக்கரைக்கு அக்கறை பச்சை, அவ்வளோதான். அதுக்குன்னு உண்டான ஒரு துன்பம் இருக்கும் இல்லையா? இப்போ தன்னை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனநிலை வந்ததுனால தான் ஒரு உயிரும் ஒரு சட்டை பூணுனாலும் அதற்குன்னு உண்டான பாதுகாப்பு ஒரு வளையத்தை, அது ஒரு தற்காப்பு விகிதத்தை அதுக்கு வச்சிருக்கு இல்லையா? ஸோ அதனால் இப்படி தான், இதுதான் ஒரு உயிர் பிறத்தலிருந்து பிறவா நெறி அடைவதற்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு, சரிங்களா? எல்லாத்துக்குமே மனம்தான் காரணம். இங்கே மனுஷ சட்டை ஊனும் பொழுது அது கொஞ்சம் ஊக்கமாக வேலை செய்யுது, உணர்வோடு கூடுவதனுடைய காரணத்தினால. அதனால தான் உணர்ச்சி அடக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான காரணம் அதனால தான், சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு. நண்பர் ஒரு வேளை பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இதர மக்களும் உங்களுடைய கருத்துக்களை கீழே தெரிவிங்க. டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம வீடியோ அப்படியே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இருந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல பண்ணி நன்றி.